மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற சாப்டரில் பயிற்சி 8.3ல் 9வது சம் பார்க்க போகிறோம். ஒரு பையில் 5 சிவப்பு நிற பந்துகளும் 6 வெள்ளை நிற பந்துகளும் 7 பச்சை நிற பந்துகளும் 8 கருப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் பையில் இருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அந்த பந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளையாக இருந்தால் கண்டுபிடிக்கணுமா, அடுத்தது கருப்பு அல்லது சிவப்பு, அடுத்தது வெள்ளையாக இல்லாமல், அப்புறம் வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. அப்போ சிவப்புக்கு என்ன போட்டோம், n of r, வெள்ளைக்கு n of w is equal to 6, பச்சைக்கு n of g is equal to 7, நீலத்துக்கு n of b is equal to 8, எல்லாத்தையும் கூட்டினால கிடைக்குது n of s is equal to 26. சிவப்பு, வெள்ளை, பச்சை, பிளாக் தாமா கொடுத்துருக்காங்க. அப்போ பிளாக் 8, அப்போ மொத்த பால் எத்தனை இருக்குது, 26. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வெள்ளைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வெள்ளை, கருப்பு அல்ல சிவப்புன்னு எழுதிக்கிங்க, வெள்ளையாக இல்லாமல் எழுதிங்க, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல் எழுதிக்கிங்க. இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சி, இதுக்கு டின்னு பேர் கொடுத்துருங்க. வெள்ளையாக மேலே பாருங்கள், வெள்ளையாகனா 6 பால் தான் இருந்துச்சா, அப்போ n of a is equal to 6, p of a is equal to n of a by n of s, 6/26. அடுத்து கருப்பு அல்லது சிவப்புன்னு கொடுத்துருந்தாங்க. மேலே பாருங்கள், கருப்பு அல்லது சிவப்புனா கருப்பு எங்கே இருக்குது, இது இருக்கா, இதில் 8, சிவப்புனா ரெட்டா, அப்போ இதில் ஒரு 5 இருக்குது. 8 5 கூட்டினா எவ்வளோமா கிடைக்கும், 13. ஓகேவா, அப்போ n of b is equal to 13, p of b is equal to n of b by n of s, அப்போ 13/26. அடுத்தது பாருங்கள், வெள்ளையாக இல்லாமல்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளையாக இல்லாமல்னா மேலே வாங்க, எதை மட்டும் விட்டுருணும், ஒயிட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இதை மட்டும் விட்டுடுங்க. இப்போ எதை கூட்டணும், 5 கூட்டல் 7 கூட்டல் 18, அடை கீழே வாங்க பார்ப்போம். 5 கூட்டல் 7 கூட்டல் 8, அப்போ n of c is equal to எவ்வளோ கிடைக்கிது, 20, p of c is equal to n of c by n of s, 20/26. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வெள்ளையாகவும் கருப்பாகவும் இல்லாமல், அப்போ எதை விட்டுறணும் பாருங்கள், வெள்ளையையும் விட்டுடணும், கருப்பையும் விட்டுடணும். அப்போ எதை மட்டும் கூட்டிக்கணும், 5ஐயும் 7ஐயும் கூட்டிக்கணும். வாங்க பார்ப்போம். டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 + 7, n of d is equal to கூட்டினா 12, p of d is equal to n of d by n of s, 12/26. Thank you students.